மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில நாங்க உங்களோட கதைக்கு போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெட்டன்ல இருந்து கண்டி நோக்கி பயணித்த பஸ் வண்டி ஒன்று 20 அடி பள்ளத்தாக்குல விழுந்து விபத்துக்குள்ளானதுல பரிதாபகரமாக 3 உயிர்கள் போறதுக்கு அது காரணமாக அமைந்தது. அந்த விபத்துக்கான காரணங்கள் இப்போது வெளியே வந்திருக்குது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய அனுபவம் அல்லது உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. சரி, 14 வயது ஒரு சிறுநீரக அந்த சிறுவன், 58 வயதுடைய 2 பெண்கள், இப்படி 3 பேர் மரணமாவதற்கும் 58 பேர் படுகாயம் அடைவதற்கும் அது 4 பேருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்ற செய்தியும் வெளிவந்ததை நீங்க அறிவீங்க. இந்த விபத்து குறித்து அந்த தருணத்தில் வெளிவந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரைவர் வீசிப்பட்டதனால இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், அதே போல ஒரு வங்கில அதிவேகமாக இந்த டிரைவர் பஸ் செலுத்தினதுனால இந்த விபத்து நடந்ததாகவும் 2 காரணங்கள் சொல்லப்பட்டது. சாரதியை விசாரிச்சதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கதவு திறக்கப்பட்டதுனால நான் வீசப்பட்டேன், அதனால தான் விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. சரி, போலீசாரு ஒரு படி மேல போய் அதுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததுல யாரோ ஒருத்தர் அவரோட மொபைலினூடாக அதில் இருக்கிற முக்கியமான காட்சிகளை அழிச்சிருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல டிரைவர் வீசிப்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்தது, எப்படி விபத்து ஆனது என்ற எந்த ஒரு விஷயங்களும் அங்கு இருக்கல. இதுக்கு பிறகு போலீசார் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நுவரெலியா மாவட்டத்தினுடைய மோட்டார் பரிசோதனை திணைக்களத்திற்கு அல்லது பரிசோதனை பகுதியினருக்கு சொல்றாங்க. இதை என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த வாகனத்தை, இந்த பஸ் வண்டியை கொஞ்சம் பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க அந்த வாகனத்தை அவங்க பரிசோதனை செய்யறாங்க. காரணம் என்னடா, அதுல முதல் விஷயம் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிரைவருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கதவு தற்காலிகமான ஒரு பூட்டுத்தான் போடப்பட்டிருக்குது. அதுவாக திறந்ததுனால இந்த வாகன சாரதி வெளியே வீசப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. 2வது காரணம் சொல்லப்பட்டது அவர் சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஆசனங்கள் எதுவும் தரமானதாக இல்லை, நல்ல முறையில் அதை எதையுமே செட் பண்ணி இல்லை. ஏன்னு கேட்டா, ஒரு ஹைவேல ஒரு விபத்து நடந்தா கூட சீட்டுகள் அவ்வளவு தூரம் நொறுங்கி கலண்டு வீசிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இந்த விபத்து நடந்த அந்த வாகனத்தை பார்க்கிற போது அனைத்து சீட்டுகளும் கலண்டு மிக வேகமாக வீசிப்பட்டதை பார்க்க முடியுது. இப்ப மொத்தமாக கதவுக்கு சரியான பூட்டு இல்லை, சீட் பெல்ட் அவரு போடல, ஆசனங்கள் தான் உறுதியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்படியான ஒரு வாகனம் தான் பயன்பாட்டுக்கு சேவையில விடப்பட்டுச்சா? அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க, அதோட ஓனர் என்ன செஞ்சாரு, சாரதி என்ன செஞ்சாரு, நடத்துனர் என்ன செஞ்சாருன்னா பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா? எவ்வளவு தூரம் ஒரு அசமந்த போக்காக இது நடந்திருக்கிறது நமக்கு தெரியுது. சரி, இது சொல்றது காசு கொடுத்து சாவை வாங்கின மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த நம்மளால் பார்க்க முடியுது. இப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்படியான ஒரு வாகனத்தை பாவனைக்கு விட்டதுனால அந்த வாகனத்தினுடைய ஓனருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக போலீசார் சொல்றாங்க. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இத்தனை சோதனைகளை செஞ்சு செத்தத்துக்கு பிறகுதான் அறிக்கை சொல்லணுமா? செத்தத்தான் இந்த சோதனைகளா? எந்த திணைக்களங்களால ஒரு வாகனத்தை பார்த்து இது பயணத்துக்கு உகந்ததா இல்லையா ஒரு விஷயத்தை பார்க்க முடியல? இவ்வளவு தூரம் அசமந்த நிலையில தான் நம்ம நாட்டினுடைய போக்குவரத்து பகுதிகள், போக்குவரத்து திணைக்களம் இருக்குதா என்ற கேள்வி நமக்குள்ள இருக்குது. சரி, இதுல மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த சீட் பெல்ட் எவ்வளவு முக்கியமானது என்பதை சமூகத்துல நாங்க யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா? சீட் பெல்ட் எதுக்கு என்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல உண்மையிலே சீட் பெல்ட்டுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீட் பெல்ட்ல போடுறதுனால அது சாதாரணமாக அது இசைஞ்சு கொடுக்கும், தேவையான நம்ம அசைஞ்சு கொள்ளலாம், எந்த ஒரு கஷ்டம் முதல்ல இருக்காது. ஆனா ஒரு அதிர்வு ஏற்பட்டாலோ, ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, அல்லது ஓட்டுநருடைய சாரதியினுடைய கட்டுப்பாட்டை தாண்டி வாகனம் போகும் பொழுதோ உடனடியாக அது என்ன செய்யும்டா, இறுக பற்றி பிடிச்சு கொள்ளும். தோல் பட்டையிலிருந்து வயிற்றுப்பதியை இறுக்கி பிடிச்சு கொள்ளும். 2வது விஷயம் ஒரு சாரதி இந்த சீட் பெல்ட்டை போட்டா மட்டும்தான் மற்றவங்களுக்கான பாதுகாப்பு. ஒரு காரை பொறுத்த வகையில் வச்சுக்கிறீங்களேன், ஏர் பேக் இருக்கு இல்லையா, அது வெளியே வரும். சீட் பெல்ட் போடலன்னா ஏர் பேக் கூட வெளியே வராது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீட் பெல்ட் போடுறதுனால வாகனம் எத்தனை ஸ்பீட்ல போகுதோ அது கட்டுப்பாடை இழக்கும் பொழுதோ அந்த வேகத்துக்கு ஏற்ப மனிதனும் நகர ஆரம்பிக்கிறான். இந்த நகர்வு தலை அடிபடுறதுக்கு காரணம், விபத்து வரதுக்கு காரணம், உயிர் சேதங்கள் வர காரணம், மிகப்பெரிய அங்கவீனர்களாக போறதுக்கான ஒரு காரணமாக கூட அது அமையும் சொல்லப்படுது. நீங்க சீட் பெல்ட் போட இல்லைன்னா மற்றவங்களுடைய உயிருக்கு அது ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அடுத்த ஒரு விஷயம் தான் நகர விடாம, தூக்கி வீசப்படாம
அதே மாதிரி ஏனைய விபத்துக்கள் வராம, ஏனைய தாக்கங்கள் வராம, காயங்கள் வராம அது பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம நாட்டுல எப்படின்னா, டிரைவர் சீட்ல உட்கார்ந்தோடனே முதலாவது அவர் செய்யற வேலைன்னா பெல்ட் எடுத்து வந்து சும்மா போட்டுருவாரு, லொக் பண்ண மாட்டாங்க. லொக் பண்ண மட்டும்தான் ஏர் பேக் வெளியே வரும். எனவே இது ஒரு பாதுகாப்பு கருதி, பயணிகளிட நலன் கருதி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதுல ஏன் இந்த அசம்பந்த நிலை என்றதுதான் தெரியறது இல்லை. சட்டங்கள்ன்றது போலீஸாருக்கோ நாட்டுக்கோ உரியதல்ல, அது மக்களுக்கானது, நம்மளோட கூட பயணிக்கிறவங்களுக்கானது, ஏன் நமக்கானது. இன்னைக்கு டிரைவர் வந்து வெளியில வீசப்படாம இருந்திருந்தா இந்த அனர்த்தம் வந்திருக்காது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இந்த சீட் பெல்ட் போட இல்லைன்னா உங்களுக்கான காப்பீடு எதுவும் கிடைக்காது. காரணம் என்ன, இது உங்களோட மொத்தத்துல உங்களுடைய அசம்பந்த நிலை என்பதனால விபத்தையும் தவிர்க்க முடியாது போகுது, உங்களுக்கான காப்பீட்டையும் பெற முடியாமல் போறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, சிசிடிவி இருக்கிற அளவுக்கு அந்த பஸ் வசதி உள்ளதாக இருந்தா எதுக்குடா அந்த ஒரு பூட்டை வாங்கி இந்த டிரைவரோ அந்த சாரதியோ அல்லது ஓனரோ போடலன்ற கேள்வி இருக்கும் இல்லையா? சிசிடிவி போட்டது வந்து சேவைக்கு இல்ல, தரத்துக்கு அல்ல, கள்ளம் பிடிக்கிறதுக்கு. கண்டக்டர் உரிய முறையில் பணத்தை தரானா, லோடு எப்படி இருந்துச்சு, யார் எங்க இறங்கின, ஃபுல் டிக்கெட் எவ்வளவோ, ஷோர்ட் டிக்கெட் எவ்வளவோ, இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா கள்ளம் பிடிக்கிறதுக்கு தான் அந்த சிசிடிவியை தவிர சேவையை தரமா வழங்குறதுக்கு இல்ல. அப்படி யாரும் தப்பு கணக்கு போற்றவும் வேணாம். இப்படியான ஒரு அசம்பந்த போக்கால தான் அந்த உயிர் போச்சே தவிர இதை விபத்துன்னு சொல்றதுக்கு இல்ல. இதை யார் வேணாலும் விபத்துன்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆனா இதெல்லாம் விபத்தாக மேற்கத்திய நாடுகளில் சொல்ல மாட்டாங்க. திட்டமிட்ட கொலையா கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, தரம் இல்லாத வாகனத்தை பாதையில விட்டது, சாரதிக்கு எந்த புரிதலும் இல்ல, ஷீட் பெல்ட் போடணும்னது. இந்த கதவு எப்படி திறக்குது மூடுது என்ற விஷயம் பார்க்கப்படல. உட்கார்ந்து போற ஆசனமே கலண்டு விழுந்து மக்களுடைய உயிர் குடிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சுன்னா இதை பஸ் வண்டின்னு சொல்றதுக்கு இல்ல, இது வெறும் இரும்பு கூடுன்னு தான் சொல்லணும். பணம் கொடுத்து சாவத்துன்ற மாதிரி ஆகி போச்சு. இன்னைக்கு விபத்துன்னு ஒரு விஷயம் நடக்கிறதுனால நமக்கு தெரியாமலே எந்த புரிதலும் இல்லாம கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு 3000 உயிர்கள் போறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. நம்பவே முடியல இல்லையா? ஒரு விபத்தினால் எப்படி நடக்குதா? இதுல கொடுமை என்னண்டா, 115 சிறுவர்கள், வாலிபர்கள் இப்படியான விபத்துக்கள் இருந்ததாக சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 5 பேர் இறக்கிறதுக்கு காரணமாக இந்த விபத்துக்கள் இருக்குது. 2023ஆம் ஆண்டு மட்டும் 22,000க்கும் அதிகமான கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுகள்ல என்ன காரணத்தினால இந்த விபத்துக்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வேக கட்டுப்பாடு இல்லை. அதிவேகமாக பயணிக்கிறதுனால இந்த விபத்து நடக்குது. நாங்க பாக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு பஸ்ஸும் ரேஸ் ஓடுறதை பார்க்க முடியுது. ஒரே திசையை நோக்கி 2 பேரும் ஓடுறதை பார்க்க முடியுது. போதா குறைக்க சண்டை பிடிக்கிறத பார்க்க முடியுது. டென்ஷன் ஆகி அதுக்கு மேல வேகத்தோட ஓடுறத பார்க்க முடியுது. ரேஸ் ஓடுறதே பொழப்பா போச்சு. நம்ம நாட்டுல மட்டும்தான் ட்ரெயில்வேயில பஸ் ஓட்டின சரித்திரம் கூட பதிவானதை நாங்க கடந்த காலங்களில் பார்த்திருப்போம். இப்படி யாருமே சட்டத்தை மதிக்கிறது இல்லை. அடுத்த ஒரு விஷயம் தான் போதைய சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு அதிகமான விபத்துக்கள் நடக்கிறதுக்கு காரணம் போதைன்னு சொல்லப்படுது. போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுறது. இன்னைக்கு பஸ் வண்டியில தொழில் செய்யறவங்க எல்லாருமே போன் பேசுறது தான் தொழில். அந்த பஸ் எவ்வளத்துல போகுது, எத்தனை மணிக்கு எடுத்தான், எத்தனை மணிக்கு அந்த இடத்தை தாண்டினான், அவனுக்கு லோடு இருக்கா இல்லையா, அவனை விரட்டுறது இவனை விரட்டுறது அவரு அப்படின்னு சொல்லி போன்லயே தொழில் செய்யறதை பார்க்க முடியாது. இந்த ஒரு நிலையும் விபத்துகளுக்கு காரணமாக இருக்குது. அதே போல இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து அந்த வங்குல வேகமாக வாகனத்தை செலுத்தினார் அப்படின்னு சொல்லி. இதுல குறிப்பாக பிரைவேட் பஸ் ஓட்டுநர்கள் வந்து சாரதிகள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறத பார்க்க முடியுது. கண்முக்கு இல்லாம பயணிகள்ல உசிர்ல விளையாடுறதை பார்க்க முடியுது. அடுத்தது அனுபவம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் அங்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கப்படுது. எப்படியோ ஓடணும், எப்படியோ கலெக்ஷன் வரணும், அதுக்காக வேண்டி கண்டக்டர் போட்டு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. டிரைவர் தூங்கிடுவாரு, கண்டக்டர் ஓட்டுவாரு, அவருக்கு டயர்டாக இருந்தா இவர் எடுத்துக்கொள்வாரு. இப்படி டிரைவ் லைசன்ஸ் இல்லாம சாரதி சம்பந்தமான வாகனம் ஓட்டுறது சம்பந்தமாக எந்த அனுபவம் இல்லாத கண்டக்டரும் அப்படியான வேலைகளை செய்யறத கடந்த கால பதிவுகளை நாங்க பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து ஓடுவாங்க, இரவு ஓடுவாங்க, பகல் ஓடுவாங்க, அவங்களுக்கு ஓய்வே கிடையாது. தூக்கம்ன்றது வாகனத்துல தான். அவங்களுக்கான ஓய்வை கொடுக்கணும், அவங்களுக்கான விடுமுறையை கொடுக்கணும், மாற்று வழியாக வேறு சாரதியை அமர்த்தி கொள்ளணும். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர்கள் செய்யறது கிடையாது. எப்படியாவது சம்பாதிக்கணும், நீ ஓடிக்கொண்டே இருக்கணும், நீ எந்திர மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்றது நம்மளோட மனோநிலை. அனாவசியமாக பல உயிர்கள் போறதுக்கு இந்த விபத்துக்கள் காரணமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் மெயின்டெனன்ஸ். வாகனங்களை சரியான முறையில பராமரிக்கிறது இல்லை. அதுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கறது இல்லை. மனிதனுக்கு உணவு தேவை மாதிரி அதுக்கும் அது ஆரோக்கியமாக ஓடுறதுக்கு அதுக்கு தேவையான சேவைஸை பண்ணிக்கொள்ளணும். இப்படி வாகனங்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் கரிசனை காட்டுறத பார்க்க முடியுதில்லை. எனவே இந்த ஒரு விஷயங்களால தான் விபத்து நடக்குதுண்டா, இதெல்லாம் தடுக்க முடியுமான விஷயங்கள். இவை எதுவும் அனர்த்தங்கள் கிடையாது. எனவே இவைகளை யார் பார்ப்பது, யார் சட்டத்தை செய்வது, சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. கோர்ட்ஸுக்கு போட்டா 5000, இத்தோட முடிச்சா காதோட காது வச்சு கையோட கை வச்சு ஒரு 500 முடிச்சிடலாமே என்று சொல்லி பாதுகாப்பு தரப்பினருக்கே ஏதோ ஒன்று சம்திங் கொடுத்துட்டு நகருகின்ற சாரதிகளும் வாகன ஓட்டுநரும் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலை மாறணுமாக இருந்தா சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும்.
பிழையாக நடக்கின்ற சாரதிகளுடைய உரிமம் பறிக்கப்பட வேண்டும். முறையாக இவைகளை பராமரிக்க தெரியாத வாகன உரிமையாளர்களுடைய உரிமை பத்திரம் பறிக்கப்பட வேண்டும். இப்படியான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சிறுவன் ஆல்ரெடி ஒரு கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவர். ஊரே திரண்டு அவருக்கான பணங்களை திரட்டுறாங்க. எப்படியாவது கிட்னியை மாத்தி அந்த குழந்தைய எப்படியாவது வாழ வைப்போண்டு. ஆனா மருந்துக்கு போன வழியில இப்படி ஒரு விபத்து நடந்த அந்த குழந்தை இறந்ததுன்றது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக மீசான் டிவி பாக்குது. யாரை நம்பி உங்களோட பஸ்ல ஏறுறாங்க? சீட்டை பார்த்தாங்களா? டிரைவரை பார்த்தாங்களா? எதையும் பார்க்கறது இல்லை. உங்களுக்கு தேவையான பணத்தை தராங்க, நிம்மதியா ஒரு ஓரமா தூங்குறாங்க. எங்க இறங்கணுமோ அங்க இறங்கணும்னு ஒரு யோசனையில உயிரையும் அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம், கவலைகள் எல்லாம், அவங்களுடைய கனவுகள் எல்லாம் அவங்களோட ஒப்படைச்சிட்டு தான் அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. ஆனா சாரதிக்கு இது விளங்குது இல்லையே, இந்த வாகனத்தினுடைய உரிமையாளருக்கு இது விளங்குது இல்லையே. அனாவசியமாக இந்த உயிர்கள் போறதுக்கு காரணமாக இருந்தது விபத்து என்பதை விட இந்த அலட்சியங்கள் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. பிரித்தானியாவுடைய பிரதமர் ரிஷி ஒரு தடவை ஒரு வாகனத்தில் இருந்து கொண்டே ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பதிவை விட்டிருந்தாரு. அதுல அவர் சொன்ன மெசேஜ் மக்கள் கேட்டாங்களே என்னவோ தெரியல, ஆனா அவர் சீட் பெல்ட்டை போடல அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்ததுனால உடனடியாக பாதுகாப்பு துறையினர் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கான அபராதம் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதற்காக பிரதமரை மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுது. எனவே உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு மீசான் டிவி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. எனவே இதற்கு பின்னால் உயிர் போகின்ற அமைப்பில் அலட்சியங்கள் இருந்து வரக்கூடாது. அதற்கான சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். சாரதிகளுக்கு எதிரான சட்டமாக இருக்கலாம், அல்லது வாகனத்தினுடைய உரிமையாளருக்கான சட்டங்களாக இருக்கலாம். வெறுமனே வருஷத்துக்கு ஒரு முறை புகையை பார்ப்பதை விட இந்த வாகனம் பயணத்துக்கு உகந்ததா இல்லையா என்பதை ஒவ்வொரு வருஷமும் பார்க்கின்ற ஒரு புதிய திட்டங்களை போக்குவரத்து திணைக்களம் அவைகளை செய்ய வேண்டும். மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி.